மார்ச் 22 நடைபெறும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்குமாறு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், கர்நாடக முதலமைச்சரை யார் யாரெல்லாம் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க? மேலதிக விவரம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் சேர்ந்து கலந்து பேசுவதற்கு ஒரு தென் மாநில முதலமைச்சர் மற்றும் பல்வேறு அனைத்து கட்சி தலைவர்கள் கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக வரும் 22ஆம் தேதி, அதாவது மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டியுள்ளார். இந்த கூட்டத்திற்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் முதல்வர்களை தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் சந்தித்து நேரில் அழைப்பு விடுத்து வருகின்றனர். அதன்படி இன்றைய தினம் தமிழ்நாடு அரசின் சார்பில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா ஆகிய 2 பேரும் இன்று காலையில் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவை நேரில் சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கிய அந்த கடிதத்தை அவர்களிடம் வழங்கியுள்ளனர். மேலும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே நேற்றைய தினம் ஒடிசா மாநில முதலமைச்சரையும் பல்வேறு கட்சி தலைவரையும் தமிழ்நாடு குழு சந்தித்து இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இதே போன்று இன்றைய தினமும் ஒரு குழுவானது, ஏவாவேலு தலைமையிலான ஒரு குழுவானது சென்று சந்தித்திருந்தது. தற்போது அந்த கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவை சந்தித்து வனத்துறை அமைச்சர் தலைமையிலான குழுவானது அந்த 22ஆம் தேதி நடைபெறும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர். கண்ணன், இன்று காலை ஏற்கனவே ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் சந்திச்சு பேசியிருந்தாங்க. நேற்று ஒடிசா மாநில முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் எல்லாம் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இப்போ சித்தராமையா தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒவ்வொரு குழுவிலும், அதாவது நேற்றைய தினம் ஆந்திரா, இன்று காலை தற்போது நேற்றைய தினம் ஒடிசா, இன்று காலை ஆந்திரா, தற்போதைய இதை பொறுத்தவரை கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்கள் மற்றும் முன்னாள் முதல்வர்களை தமிழ்நாடு அரசின் குழுவினர் சந்தித்து பேசி உள்ளனர். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் பொறுத்தவரையில் அந்த மாநில முதல்வர்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்கள் அனைவரும் தொகுதி சீரமைப்பால் தங்களது மாநிலம் பாதிக்கப்பட்டுள்ளதை உணர்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட, அதாவது தங்கள் பிரதிநிதிகளாக யாராவது ஒருவரை கண்டிப்பாக அனுப்பி வைப்பதாகவும் அவர்களும் தெரிவித்துள்ளனர். மேலும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், தற்போது 3 மாநிலங்களைச் சேர்ந்த அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முதல்வர்களை தமிழ்நாடு குழுவானது சந்தித்துள்ளது. நாளை தினம் பொறுத்தவரை இன்னும் மேற்கு வங்காளம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. அதன்படி வரும் நாட்களில் மேற்கு வங்காளம் மற்றும் கேரளாவிற்கும் தமிழ்நாடு மாநிலங்களை, அதாவது தமிழ்நாடு அரசின் குழுவானது சென்று அவர்களை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மறுசீரமைப்பு தொடர்பாக பொய் சொல்கிறார் அமித்ஷா என்று சித்தராமையா பேசியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டு பிரதிநிதிகளும் சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.